நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யானை உடச்சி தும்சம் பண்ண மூங்கில் மரம். எவ்வளோ பெரிய மரத்தை உடச்சி 4 துண்டாக்கி வச்சுக்கிறதுக்கு. ஏங்கப்பா, ஐயா இது கரடி கடிச்சிட்டிங்களா? ஆமாம். என்னங்க சொல்கிறீங்க? எப்படிங்க இது நடக்க? ஒரு வீடாக இருந்து இங்கேருந்து காலி பண்ணி போனவங்களுடைய வீடு தான் இதெல்லாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களாம் வாழ முடியல. ஓ, இதெல்லாம் கை நகங்களா வாய் பல்லுங்களா? அது இது நகை. இது 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 அப்பா நல்லா அடிபட்டுருக்குங்க. அப்பா மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாதாரண ஒரு பேகு ஒரு 5-6 கிலோக்குள்ளே தான் பேக்கில் வெயிட் இருக்கும். இதை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியலன்னா தலையில் 25 கிலோ சுமையை வச்சு இந்த மக்களுடைய விவசாய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு மேலே கொண்டு வந்து கொடுக்கணும். எந்த அத்தியாவசிய பொருள் இருந்தாலுமே மேலே போயிட்டு தான் கீழே வரணும். அப்படிங்கும்போது ரொம்ப பாவப்பட்ட வாழ்க்கை தான் இவங்க வாழ்கிறது. அழகான வீடுகள். அந்த கல்லில் போய் நின்று டார்ச் அடிச்சு எங்கக்கா சத்த போட்டோம், அது போயிடுச்சு. எப்போ நேத்தாக்காது நைட்டு எங்கள் சிட்டி லைஃப் எங்கள் நேராக கீழே வந்து சிட்டி வாழ்க்கை, டிராஃபிக், சண்டை சச்சரவு எல்லாம் அங்கே இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு மலைக்கு மேலே, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுக்கூடிய ஒரு மலை கிராமத்தில். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கொடகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலை கிராமத்தில் இருக்கோம். இந்த மலை கிராமத்தினுடைய முதல் பார்ட் வீடியோவில் நம்ம இந்த கிராமத்துக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மலைகளுக்கு மத்தியில் அடர்ந்த காட்டுக்குள்ளே வன விலங்குகள் நடமாடக்கூடிய பகுதியில் நம்ம எப்படி நடந்து இந்த கிராமத்துக்கு போனோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே கார்டும் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம 2வது பார்ட் வீடியோவாக இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி பெண்கள் யானைகளை வந்து விரட்டுறது எப்படி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா ஒரு கரடினால் பாதிக்கப்பட்டு இன்னும் அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய கடினமான வாழ்க்கையை பற்றியும் இவங்களுடைய கலாச்சாரங்களை பற்றியும் பழக்க வழக்கங்களை பற்றியும் இந்த வீடியோ முழுசு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற பல விதமான வித்தியாசமான கிராமங்களையும் கிராம மக்களுடைய வாழ்க்கை பற்றி நம்ம சேனலில் நிறைய போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா ஆளில் போட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலை சாரலோட இந்த பயணம் சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்களும் நம்ம கூட சேர்ந்து பயணித்த மாதிரி இருந்திருக்கும். இன்னும் வீடியோ வந்து முடியல, இன்னும் ஒரு சில வீடுகளாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் நீங்களே ஒரு நாள் வாழ்ந்த அனுபவம் கண்டிப்பாக ஏற்படுற அளவுக்கான ஒரு அற்புதமான ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். பாட்டி வந்து வெத்தலை பாக்கு இடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். பாக்கு வந்து இங்க இருக்குங்களா, மேல இருந்து வாங்கிட்டு வருவீங்களா? ஓ, இங்க பாக்கு மரம்லாம் வளராது. வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல காஃபி வேண்டாங்கன்னு சாப்பிட்டு போவாங்கிறாங்க. ரொம்ப அன்பான மக்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிடுவோம். அடுத்த வீடு நோக்கி நம்ம பயணம் வந்து தொடரப்போகுது. இது வந்து டீ, வரட்டி. மேலே வந்து வர காஃபி, இது வரட்டி. நல்லாயிருக்கு. வரலையடா, விட்டு தூங்கிட்டியா? இவங்க வந்து உங்கள் ஆனால் கிராமத்தில் எல்லோரும் எப்படியோ சொந்தம் அந்த இதில் வந்துடுண்ணா. நீங்கள் எல்லாருமே டீயே குடிக்காதவன் இன்றைக்கி மட்டுமே வந்து இப்போது மேலே ஒரு டீ ஒரு காஃபி, கீழே வந்து ஒரு டீ, 2 டீ குடிக்க வச்சுட்டாங்க. நம்ம ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ டீயே குடிக்க மாட்டேங்கிறீங்க, போகிற இடத்துல டீ குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி போட்டு வழுக்கட்டாயமாக டீயை வச்சு கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே ஏறி இறங்கும்போது டயர்டுக்கு தலைவலி இந்த மாதிரி தான் இருக்கும்போது அப்பப்போ குடிக்கிறத தவிர நம்ம பழக்கமே கிடையாது. டீ எங்கே போனாலுமே எவ்வளோ ஒரு ட்ராவல் பண்ணாலும் சீக்கிரத்தில் குடிக்க மாட்டேன். மறுபடியும் ஒரு காட்டு வழி பயணம் மாதிரியே, காட்டு வழி பயணம் மாறி இல்லை, காட்டுக்குள்ளே மறுபடியும் பயணத்தை மேற்கொண்டுரும். பச்சை உடக்கான் கலர் மாறக்கூடிய பச்சை முடி.
ஓடிடுது. மக்களே, இப்போ வந்து ஒரு கொட்டும் மலையில் ஒரு அருமையான ஒரு கிராமத்தில் இருக்கோம். கொட்டவெல்லாம் ஆரம்பிக்கல, லைட்டாக தூறல் போட்டுட்ருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கொடகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிராமத்தில் இருக்கோம். மைக்கு வாங்கியாச்சு மக்கள், அதை காட்டுறதுக்காக போட்டுட்ருக்கேன். ரொம்ப நாளாக வந்து ஆடியோ பிரச்சனை இருக்குது, கிளியராக கேட்க மாட்டேங்குதுன்னு இருந்தீங்க. இப்போ மைக்கு வாங்கி ஃபஸ்ட்டு விளாக் வந்து நம்ம இந்த கொடகூர் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிராமத்தினுடைய அழகை நம்ம பார்த்துட்டு அப்படியே இவங்களுடைய அன்றாட வாழ்வுக்கான வாழ்வாதாரத்தை தேடி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கத்த விவசாயம் என்னென்னா இந்த பஞ்சுகளையும் பலாப்பழங்கள் பார்த்திங்கன்னா கீழே காஃபி இருக்குது, அது வேறு இன்னும் வந்து ஒரு சில விவசாயங்களை பண்ணி தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க பஞ்சு எடுக்கக்கூடிய முறை எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க விவசாயம் சொல்லிட்டு? விவசாயம் இதுதான், பஞ்சு பஞ்சு காப்பி குறுமிளகு இருந்தது பூராமே செத்து போச்சு. செத்து போச்சுன்னா அழிஞ்சிருச்சுங்களா அந்த மழை? ஆமா, அழிஞ்சிருச்சு. ஓ, இல்லைன்னா இந்த தோட்டம் பூராமே 500-600 கிலோ குறுமிளகு வரும். அப்போ அது எல்லாமே போச்சு. அப்போ எல்லாமே போயிடுச்சு. இன்னும் அடுத்த வருஷம் தான் இன்னைக்கு காய்க்கும். இன்னும் அடுத்த வருஷம் கொடி இருந்தாதான் காய்க்கு. கொடியே அழிஞ்சு போச்சு. கொடியே அழிஞ்சு போச்சு. அப்படிங்கப்ப நான் நினைச்சேன் இந்த காய் முட்டுதான் அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இல்ல, கொடியே அழிஞ்சு பாரு மரத்துல. ஆமா, மரத்துல எந்த மரத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குறுமிளகு இல்ல, குறுமிளகு கொடிதான். ஓ, அதான் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா குறுமிளகு கொடிதான் காஞ்சி கிடக்கு. காஞ்சி இருக்குன்னு. ஓ, சரி சரிமா. அப்ப இது வளராது இனி? இன்னும் வளராது. அப்ப இனி என்ன பண்ணுவீங்க? இன்னும் புதுசா போட்டு பாக்கணும். மாடு மேய்ச்சிருக்கீங்களா? இப்போ எங்க மாடு மேய்ப்பீங்க? நான் தோட்டக்குள்ளதான் மாடு. தோட்டத்துக்குள்ளே மேய்ச்சிருக்கீங்களா? சரி சரி. இங்க சிறுத்தை புலி அந்த மாதிரிலாம் வருங்களா? எல்லாம் வரும். ஓ, அந்த மாதிரி பகல் நேரத்துல வருமா நைட் மட்டும் வருங்களா? நைட்டும் வரும், பகலும் வரும். அப்ப நீங்க ஆடு மாடு மேய்க்கும் போது அதை நாங்க தான் பார்த்துக்கணும். பிடிக்கல வராதுங்களா? நான் பிடிச்சிடும், நாங்க தான் பார்த்துக்கணும். ஓ, அது எத்தனை ஆட்டு பிடிச்சிருக்குங்க உங்கள்கிட்ட? அது பிடிக்கும், 1-2 பிடிச்சிடும். பிடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்க? அதனால் பூராமே தூக்கிச்சு போயிடுது. அது ஆடையா மாட்டையா? ஆடானா சரி, மாடானா சரி. ஓ, ஆமாம். சரி சரிங்க. உங்களுக்கு என்னமோ கரடி கடிச்சிட்டு சொன்னாங்க, எப்படிங்க? அடேங்க அப்பா, ஐயோ இது கரடி கடிச்சிட்டிங்களா? ஆமாம். என்னங்க சொல்கிறீங்க? எப்படிங்க இது நடக்கு? எப்படிங்க இந்த இதுதான் பாரு, இது சரியாக மிதிக்க முடியாதுங்க. இது இது எத்தனை வருஷம் ஆச்சுங்க இது நடந்து? 2 வருஷம் ஆச்சு. வலி இருக்குங்களா? ஆமாம், வலி இருக்குங்க. வலி போக மாட்டேங்குதா? ஓ, இது எப்படிங்க கரடி கடிச்சது? எந்த இடத்துல வச்சு? அதை இங்கே பிள்ளைப்பழத்தை எடுத்துகிட்டு போச்சு. அப்புறம் அங்கே போய் சத்தா கொடுக்குற நேரம் வந்து பிடிச்சிருச்சு. ஓ, நீங்கள் கரடி துரத்துறதுக்கா சத்தம் படுத்துறீங்களா? நைட்டுங்களா பகலுங்களா? நைட்டு. எத்தனை மணி இருக்குங்க? அது 10 மணிக்கு மேலே தான். ஓ, 10 மணிக்கு மேலே கரடி வந்து உங்களை வந்து அந்த பலாப்பழத்தை போடும்போது நீங்கள் சத்தம் போட்டு துரத்தி விடும்போது வந்து கடிச்சிச்சா ஓடி வந்து? அப்போ நீங்கள் ஓடியில் வர பார்க்கலீங்களா அது படம் வரும்போது? அது ஓடுறது எப்படிங்க, டக்குன்னு அமுத்திருச்சு நம்ம. ஓ, காலை மட்டும் தான் பிடிச்சதுங்களா? காலம் பிடிச்சிது, இதையும் பிடிச்சிருச்சு. இந்த இடம் இதை பிடிச்சி நம்ம உள்காட்டிருச்சு. ஓ, இதெல்லாம் கை நகங்களா வாய் பல்லுங்களா? அது இது நகை, இது 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 இது. அப்பா, நல்லா அடிபட்டுருக்குங்க. 2 வருஷம் முன்னாடி நடந்தது. எப்படிங்க? இந்த இதுதான் பாரு, இது சரியாக மிதிக்க முடியாதுங்க. இது இது எத்தனை வருஷம் ஆச்சுங்க இது நடந்து? 2 வருஷம் ஆச்சு. வலி இருக்குங்களா? ஆமாம், வலி இருக்குங்க. வலி போக மாட்டேங்குதா? ஓ, இது எப்படிங்க கரடி கடிச்சது? எந்த இடத்துல வச்சு? அதை இங்கே பிள்ளைப்பழத்தை எடுத்துகிட்டு போச்சு. அப்புறம் அங்கே போய் சத்தா கொடுக்குற நேரம் வந்து பிடிச்சிருச்சு. ஓ, நீங்கள் கரடி துரத்துறதுக்கா சத்தம் படுத்துறீங்களா? நைட்டுங்களா பகலுங்களா? நைட்டு. எத்தனை மணி இருக்குங்க? அது 10 மணிக்கு மேலே தான். ஓ, 10 மணிக்கு மேலே கரடி வந்து உங்களை வந்து அந்த பலாப்பழத்தை போடும்போது நீங்கள் சத்தம் போட்டு துரத்தி விடும்போது வந்து கடிச்சிச்சா ஓடி வந்து? அப்போ நீங்கள் ஓடியில் வர பார்க்கலீங்களா அது படம் வரும்போது? அது ஓடுறது எப்படிங்க, டக்குன்னு அமுத்திருச்சு நம்ம. ஓ, காலை மட்டும் தான் பிடிச்சதுங்களா? காலம் பிடிச்சிது, இதையும் பிடிச்சிருச்சு. இந்த இடம் இதை பிடிச்சி நம்ம உள்காட்டிருச்சு. ஓ, இதெல்லாம் கை நகங்களா வாய் பல்லுங்களா? அது இது நகை, இது 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 இது. அப்பா, நல்லா அடிபட்டுருக்குங்க. 2 வருஷம் முன்னாடி நடந்தது. இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த குச்சி ஊன்றது அந்த கால் அடிபட்டனால தான், இல்லாட்டி நல்லா நடப்பீங்க? அதான் நல்லா இருப்பேன். அதான் நீங்கள் நடந்துட்டு 10 மணிக்கு போனால் 11 மணிக்கு இங்கே வந்துடுவேன். சோல்மட்டை போனாலும் 1 மணி நேரத்தில் எங்கேயும் இறங்கி வந்துடும். ஆனால் இப்போ முடியாது. ஒரு கரடினால வந்து இப்போ உங்களுக்கு வாழ்க்கையே கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு. ஆமாம்.
பாவம் மக்களே, ஐயா வந்து பார்த்திங்கன்னா கரடினால் வந்து பாதிக்கப்பட்ட அடிபட்டு நிற்கிறாரு. இப்போது 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சிட்டாங்க. ஆனால் சரியாக முழுசாக கிளியர் ஆகலை. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வருவீங்களா? இந்த கறி எடுத்து இங்கே வச்சாங்க. ஓ, தொடையிலேருந்து கறி எடுத்து அங்கே வச்சாங்களா? ஓ, அந்த அடையாளம் தானே அது? அப்பா, தொடையிலேருந்து கறி எடுத்து அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. கரடி அப்போ அந்தளவுக்கு ரொம்ப ஆபத்தானதுங்க. அப்பா மக்களே, வரும்போதே நான் சொல்லியிருப்பேன் கரடியினுடைய ஆபத்து எந்த அளவுக்குங்கிறது. அதில் பாதிக்கப்பட்டு தான் ஐயா வந்து இப்போ வரைக்கும் வழி அனுபவிச்சுட்டுருக்கிறாரு. இப்போது 2வது வீடு நம்ம சத்யராஜ் வீட்டிலேருந்து இப்போ நம்ம அப்படியே கிளம்புறோம். அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த குறுமிளகெல்லாம் வந்து செத்து கிடக்குன்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா, அதான் இந்த குறுமிளகு எல்லாமே இன்னும் திரும்ப அதில் வளராதம்மா. அப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, கீஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான கிராம மக்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணி நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி கன்று கொடுக்குறதாகட்டும், அதே மாதிரி மின்வேலி அமைச்சு கொடுக்குறதாகட்டும், ₹1 செலவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கிராமத்துக்குள்ள கூட அவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். கீஸ்டோன் இந்த மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா, அதை பாருங்கள், பார்த்தீங்களா எல்லாமே செத்து கிடக்கு. திரும்ப வளராதா சத்யராஜ்? திரும்ப வளராது, அது அடியோடு இதாயிடுச்சு. ஓ, இது அடிக்கடி நடக்குமா இல்லை எப்போது ஒரு டைம் இந்த மாதிரி ஆகுமா? அது எப்போதும் ஒரு டைம் ஆயிடுச்சு, சில டைமில். அந்த மாதிரி ஆணில் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த கீஸ்டோன் நிறுவனம் இந்த மக்களுக்கு வந்து இந்த குறுமிளகுனுடைய செடியை கொடுத்து உதவினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த வீடியோ மூலமாக ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம வைக்கிறது, அந்த கீஸ்டோன் நிறுவனத்துக்கு இந்த மக்களுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும். அப்போ யாரும் ஆரம்பிச்சிட்டோங்க மேலே 3வது வீடு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா போகிற வழியில் இந்த மலையினுடைய காட்சி பாருங்கள். லைட்டாக ஒரு சாரல் மலைக்கு அந்த மலையிலேருந்து அப்படியே தண்ணி விழுதுலாம் அப்படியே மின்னுது, அழகாக இருக்குது. அங்கே பாருங்க புகை வருது, அங்கே தான் கிராமங்கள் இருக்குது. காட்டு வழி பயணமாக நம்ம போயிட்டுருக்கிறது இப்போ கொடகூரில் 3வது வீடு. மொத்தமாகவே 5 வீடு தான். 3வது வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யராஜோடது. வந்து அடுத்தது இன்னும் 2 வீடு தான் இருக்குது. பரவாயில்ல, 2 வீடு தானே சத்யராஜ்? இது ஒன்று தான். ஒன்று தானா? இதோட முடிச்சது. இங்கெல்லாம் யானை வந்திருக்குது ராத்திரி. ஓ, ராத்திரி யானை வந்திருக்காம பாருங்க. டேஞ்சர் தான், ஆனால் பகல் டைம் பிரச்சனை இல்லைண்ணா, நைட்டு தான் ஆபத்து. இதெல்லாம் தான் வந்து அவர் சொன்னார்ல, உங்கள் வீடெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு செடி மரமெல்லாம் வந்து இதெல்லாம் அப்படித்தான். அப்போ இதெல்லாம் அந்த வீடாக தான் இருந்திருக்கு? இருந்திருக்கு. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு வீடாக இருந்து இங்கேருந்து காலி பண்ணி போனவங்களுடைய வீடு தான் அதெல்லாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கெல்லாம் வாழ முடியல, எந்த பொருளாதார வசதியும் இல்லை, அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நாங்கள் மேலேயே போயிடுறோன்னு ஒரு சிலர் போயிருக்காங்க. அப்படி போனவங்களோட வீடு தான் இப்போ நம்ம பார்த்தது. இதெல்லாம் நைட்டோட வச்சிருக்குது இங்கே வந்து. ஓ, மூங்கிலப்பா, யானை அடித்து பட்டையை கிளப்பிட்டு போயிருக்குப்பா. பாருங்க, மூங்கில் மரம் யானைக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு. சத்யராஜ், நம்ம அப்போ அங்கேருந்து அந்த வீடை பார்த்தோமா? அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்ச வீடு தான் இதெல்லாம். இதுதான். ஓகே நம்ம வந்து அந்த மலை ஓரமாக அப்படியே இறங்கி அந்த வழியில் இறங்கணும். அப்படி இறங்கும்போது அங்கேருந்து ஒரு 3 வீடு தெரிஞ்சுது பாருங்க. ஒரு சில வீடு தெரிஞ்சுது. அந்த வீடு கிட்ட அப்புறம் வந்துட்டுருக்கோம், கிட்ட வந்துட்டோம். ஓகே, வந்துட்டோம் மக்களே. இதுதான் வந்து இந்த குடகூரனுடைய கடைசி வீடுகள். இதுதான் கடைசி வீடு. முடிஞ்சது. நம்ம சொன்ன மாதிரி அங்கேருந்து பார்த்துருப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மழை வந்ததுக்கப்புறம் இந்த காட்சியே மாறிடுச்சு. அழகான வீடுகள். பா, சூப்பராக இருக்குங்க. இந்த கல்லுகளை அடுக்கி வச்ச இடம் பாருங்க. என் கண் எனக்கு காட்டுது. மாதிரி கண் காட்டி அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்குங்கக்கா.
துண்டு இங்கே தான் தூங்கிக்குவீங்களா? வெளியே தானா? ஓ இப்போ இல்லை நைட்டு தூங்கிக்கிறது இங்கே தானா? ஆமாம். கதவு எதுவுமே இல்லை, செவரும் இல்லை, எங்க நிறைய சிறுத்தையெல்லாம் இருக்குங்கிறாங்க. அப்படி எப்படி தைரியமாக அசால்ட்டாக படுக்கிறீங்க? இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்துல வீடு. ஏன்னா செவருலாம் இருக்கும், உள்ள பாதுகாப்பாக படுத்துக்குவாங்க. நீங்கள் என்ன ஒன்றுமே இல்லாமல் அடுப்பிடிங்களா அது உள்ள? ஆமாம். அதே எங்கப்பா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க உட்காந்துருக்காங்களா, அக்கா நின்றுருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல அவங்க படுத்து தூங்கிக்குவாங்களாம்மா. அதான் உங்களுடைய பெட்ரூமு. செவரில் பாருங்கள் அந்த சைடு. நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன்னா செவரு இருக்கும், அந்த இடத்துல ஒரு கதவு மட்டும்தான் இருக்காது. ஆனால் இங்கே வந்து செவரும் இல்லை கதவும் இல்லை, ஓப்பனாக தான் படுத்துக்கு தூங்கிக்குவாங்களாம்மா. அங்கே பாறையில் படுத்து தூங்கிக்குவீங்களா? ஆமாம், மழை இல்லைன்னா அங்கே தான் படுத்து. எங்கே? அந்த பாறையில். ஓ வரும்போது சொன்ன மாதிரி அழகாக இருக்குது இந்த இடம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அழகான அந்த பாறையிலும் கூட படுத்து தூங்கிக்குவாங்களாம்மா. ஆனால் உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. மழை எதுவும் வராட்டினா காவலுக்காகவே தூங்குற மாதிரி தூங்கிக்குவீங்க? ஆமாம். ஓ அப்போ இங்கே சிறுத்தை அந்த மாதிரிலாம் ஒன்றும் வராதுங்களா நைட்டுலாம்? நைட்டு வருதுதா. அப்போ எப்படிக்கா தைரியமாக தூங்குறீங்க? ஏன்னா பல்பு வெளுசா இருக்குது. ஏக்கா இந்த பல்பு வெளுசா போகும். ஓ அதுவா? சோலாருங்களா அது? இல்லை. ஓ கரண்ட்டு தான்? கரண்ட்டு தான். ஓ இந்த கிராமத்துக்கு எத்தனை வருஷம் செஞ்சேன் கரண்ட் வந்து? கரண்ட் வந்து இந்த கலைஞர் டிவி கொடுத்தாங்கல்ல. ஆமாம்மா. அப்போ இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 8 வீடுக்கு போட்டிருந்தாங்க. 2006 நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு 84 85 போட்டாங்க ஃபர்ஸ்ட்ல. ஓ அது எத்தனை வீட்டுக்குங்க? அது ஒரு 8 வீடு என்னமோ. அங்கே மொத்தமாக இப்போ 6 வீடு தான் அதுக்குள்ளே இருக்குது. அவங்களும் மெட்டுக்கால போயிட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்ல முன்னாடி வந்து அப்போ எத்தனை வீடு இருந்துச்சுங்க? அப்போ ஒரு 10-15 வீடு இருந்துச்சு. ஓ அப்போ வந்து 15 வீடு இருந்துச்சு. அப்போ வந்து 8 வீட்டுக்கு வந்து மின்சார வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மொத்தமாக 6 வீடு தான் இருக்குது. 6 வீட்டுக்கு மின்சார வசதி இருக்குது. ஓகே, அப்போ அந்த வெளிச்சத்தில் தான் நீங்கள் தைரியமாக தூங்குறீங்க. ஓ அப்போ யானையெல்லாம் உள்ள வருதா? இப்போ வர வழியில் யானைச்சாலம் பார்த்தோம் பக்கத்துலேயே. ஆமாம், அந்த பல மரத்தில் கீழே வந்து. ஆமாம். அப்போ எப்படி நீங்கள் வெளியே வந்து தைரியமாக படுக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த கல்லில் போய் நின்றுதா டார்ச் அடிச்சு. ஓ எங்கக்கா? சத்தம் போட்டோம், அது போயிருச்சு. எப்போ நேத்தாக்காது? நைட்டு. நைட்டா? விடிய காலையில் ஒரு 4 மணி. அதான் இன்னைக்கு விடிய காலைக்கு? இன்னைக்கு காலையில் விடிய காலையில். இந்த கல்லுமண் நின்னுங்களா? ஆமாம், இந்த கல்லுமண் நின்று லைட் அடிச்சு சத்தம் போட்டதுக்கப்புறம் யானை போயிடுச்சு. எத்தனை யானை வந்துச்சுங்க? ஒன்று தான். ஒத்த யானை? கொம்பனா? இல்லை. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான்க்கா நீங்கள் வாழ்றது. அது இல்லாமல் உண்மையாக தைரியமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பகல்லையே இந்த மாதிரியான அதாவது நைட் நேரங்களில் பாறையில் படுத்து தூங்கிக்குவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஓப்பன் பழகி போச்சு. இந்த கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வீடை நான் பார்த்தது இல்லை. அதாவது கதவெல்லாம் போட்டு நைட்டு வந்து சாத்தி தூங்குவாங்க. ஆனால் இது தைரியமாக நீங்கள் தூங்குறீங்க என்பது உண்மையாக பாராட்டணும். உங்களுடைய விஷயமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இவங்களுடைய பெரும் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்து ரோடு தான் எதிர்பார்க்குறாங்க. ரோடு இருந்தாலே எங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து நாங்கள் முன்னேறிக்கும் அப்படிங்கிறத நம்ம போகக்கூடிய எல்லா கிராமத்துலேயும் அவங்களுடைய தேவைகளாக இருக்குது. எந்த வீடுமே பார்த்திங்கன்னா டெரஸ் வீடு கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி மண் வீடும். அதுவும் குறிப்பாக இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க உட்காந்துருக்கிறதுல அவங்க தூங்க கூட செய்வாங்களாமா. அந்தளவு தான் இருக்குது. எல்லாம் இடிஞ்சு போய் சேதமடைஞ்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தால் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு சிமெண்ட் அந்த தார்பாய் இந்த மாதிரி போட்டு தான் இவங்களுக்கு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரோடு வசதி இருந்துச்சுன்னா இவங்க வந்து வீடு கட்டிக்குவாங்க. இல்லாட்டினா இவங்களோட அடிப்படை வசதிகள், அதாவது இந்த விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்கள் மேலே கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் எங்களுக்கு வீடு ரோடு மட்டும் போட்டு கொடுங்க அப்படிங்கிறத இந்த கிராமங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு வீடு, அப்புறம் இது ஒரு வீடு. இந்த வீட்டுடைய கதவு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. அந்த மூங்கில் கதவு, மண் வீடு, பாட்டியோட வீடு தான் நினைக்கிறேன். பாட்டியோட சுருக்கு பை, வெத்தலை பையெல்லாம் இருக்குது. மண் வீடு தான் பாருங்கள் எப்படி சேதம் அடைஞ்சு கிடக்குன்னு. பாட்டி மே இதில் தான் இருக்கீங்களா? ஓ, எல்லா விலங்குகளும் வரக்கூடிய ஒரு கிராமம். ஆனால் நான் போன கிராமத்திலே வந்து இந்த இப்போ ஒரு அக்கா பேசுனாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா மாதிரி யாரும் தைரியமாக பேசலை. ஏன்னா அது கூடயே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம், எங்களுக்கு பழகிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக படுத்து தூங்கிக்குவாங்க. பாறை மேலேயே நாங்கள் படுத்து தூங்கிக்குவோம், சிறுத்தையாவது புளியாவது அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு தைரியமான ஒரு கிராம மக்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? அப்போ இது கட்டுறதுக்கு மண்ணெல்லாம் எங்கே எடுப்போம் தெரியுமா சார்? இங்கே பின்னால் இங்கே பார்க்கலாமா? அது இங்கே எடுத்துருக்குங்க. இங்கே தான் எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி கல்லை வச்சு கட்டிட்டோம். ஒரு நோண்ட கல்லும் கிடைக்கும், கல் கிடைச்சிரும், மண்ணும் கிடைக்கும். மண் எடுத்து தண்ணி ஊற்றி அளவை கலக்கி ஓ இந்த காங்கிரீட் மாதிரி ஓகே ஓகே கலவை கலக்கிற மாதிரி கலக்கி போட்டு ஓ வச்சுட்டா மழை வர்றதுக்கு முன்னாடி கட்டிடுவாங்க. ஆமாம், மழை வந்துச்சுன்னு கட்ட முடியாது. கட்ட முடியாது. ஓகே ஓகே இதுதான் மக்கள் உங்களுடைய வீடு. இது ஸ்ட்ராங்காக நிற்கும். 10 வருஷம் ஆச்சுன்னா புதுசாக கட்டின மாதிரி வீடு மாதிரி தெரிஞ்சுதா? பார்த்தா வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மணியண்ணா இப்போ நீங்கள் இருக்கிற வீடு எப்போ கட்டினதுண்ணா? அது இது 2011 ஆனால் இது வந்து கட்டுறதுக்கு வந்து யாரெல்லாம் நின்று கட்டினீங்க? நம்மவே கட்ட முடியாது. ஒரே அக்கா நீங்கள் ஆமாம், பசங்களை சேர்ந்து ஹெல்ப் பண்ணி கட்டிங்க. எத்தனை நாள் கட்டி முடியிருக்குங்க ஆகும்? முடியறதுக்கு அது கொஞ்சம் தான் கட்ட முடியுது. மண்ணு நிலை வந்து அரை அடி ஒரு அடி தான் ஏற்ற முடியுது. ஒரு நாளைக்கு அரை அடி ஒரு அடி தான், அவ்வளோதான். ஓ சரி சரி. ஏற்ற முடியாது. ஓ அப்போ இந்த மூங்கிலெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? மூங்கிலும் வெட்டி தான் எடுத்துட்டு வரணும். வெட்டி வந்து காட்டுக்குள்ளேருந்து எடுப்பீங்க. எடுத்துட்டு பாறையெல்லாம் நீங்கள் வந்து மண் நோண்டும் போதே பாறை கிடைக்கும். பாறைங்க இப்படியே இது மேலே இருக்கிற பாறைலாம் அந்த மாதிரி பாருங்க. ஓ அந்த பாறையெல்லாம் வந்து எடுத்து இப்போ நீங்கள் இது எப்படி இதை கட்டும்போது எந்த காலத்தில் கட்ட ஆரம்பிப்பீங்க? அதாவது வெயில் காலத்தில் கட்டுவீங்களா இல்லை வந்து வெயில் காலத்தில் கட்டணும். வெயில் காலத்தில் கட்டி அந்த மாதம் எத்தனை மாதம்? ஒரு மாதம் முடிச்சிடுவீங்களா கட்டி முடிக்கிறது? 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆயிரும். அப்படி கட்டுனீங்கன்னா எத்தனை வருஷம் வரைக்கும் தாங்குதுங்க இந்த வீடு? அது ஒழுங்காக தண்ணி ஒழுங்காமல் இருந்தால் அது ஒரு 30 வருஷம் தாங்கும். 30 வருஷம். அதுக்கப்புறம் வந்து நீங்களா வந்து ஒவ்வொரு ரூமே அடிச்சு மாற்றி கட்டுவீங்களா? மாற்றி கட்டணும். ஒவ்வொரு ரூமா தான் கட்டுவீங்க? ஒரு செவுத்தை வந்து இடிச்சுட்டு அதை அப்படியே கட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படி கீழ் தலையெல்லாம் தரமெல்லாம் அது அப்படியே இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஸ்டர் என்ன பண்ணீங்க படிப்பு? போயிட்டு தான் இருக்கு. எத்தனாவது படிக்கிறீங்க? 8வது. 8வது தான் படிக்கிறீங்களா? இந்த வருஷம் 9வது. ஓ இந்த வருஷம் 9வது. இப்போ எப்படி நீங்கள் வந்து 1வது வந்து 5வது வரைக்கும் எங்கே படிச்சிங்க? மெட்டுக்கல்ல. மெட்டுக்கல். அங்கேயே தங்கி படிப்பீங்களா இல்லை வந்துட்டு போவீங்களா? வந்துட்டு போகிறேன். டெய்லி வந்துட்டு போவீங்களா? 8வது 5வது வரைக்குமே வந்து யார் கூப்பிட்டு போயிட்டு வருவா? அம்மா டெய்லி வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போவாங்களா? எப்படி வருவாங்க சொல்ல முடியுமா? காலையில் வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பாங்களா? இல்லை, வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஓ வேலைக்கு போகும்போது உங்களை கொண்டு விட்டுட்டு வரும்போது கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஓகே ஓகே. எத்தனாவது வரைக்கும் அது? 5வது வரைக்கும். 5வது வரைக்கும். இப்போ 5வதுக்கு மேலே கரிக்கூர் வந்து ஹாஸ்டலா? ஆமாம். ஓ அது எப்படி எப்பப்போ வருவீங்க இப்போ வீட்டுக்கெல்லாம்? சனிக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமை போயிடுவோம். ஓகே மக்களே, வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி 3 வீடு, மொத்தம் 6 வீடு. அதில் வந்து கடைசி 3 வீட்டில் இருக்கும். எல்லா வீடும் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே ஏற வேண்டியதாக வேலை. மேகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போலே நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக அந்த பாறையெல்லாம் தண்ணி வந்து மின்றது தெரிஞ்சுது, அந்தளவுக்கு வெயில் தெரிஞ்சுது. திடீர்னு வந்து அப்படியே மேகமூட்டங்களாகி கருமேகம் சூழ்ந்துருச்சு. இன்னி வந்து நம்ம போகிறக்குள்ளே மழை வராமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். எங்கள் சிட்டி லைஃப் எங்கள் தெரியுது. நேராக கீழே வந்து சிட்டி வாழ்க்கை, டிராஃபிக், மேகம், இதை என்ன சொல்கிறது, புகை, சண்டை சச்சரவு எல்லாம் அங்கே இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு மலைக்கு மேலே, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுக்கூடிய ஒரு மலை கிராமத்தில். ஓகே மக்களே, நம்ம இந்த கிராமத்திலேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ மெயினாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இதுதான் உள்ள அடுப்படி. இதில் தான் இந்த மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஓப்பனாக தான் இருக்கும். சுற்றி வந்து சிறுத்தை, புலி, யானை. நேற்று அதாவது இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு அதிகாலை 3 மணிக்கு இந்த அக்கா வந்து ஒரு டார்ச் லைட் அடித்து யானைகளை துரத்தி விட்டு அப்படி தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற வீடும் கூட வந்து கதவு மறைப்பு இருக்குது. ஆனால் அங்கே மறைப்பும் கூட இல்லாமல் இதில் தான் நாங்கள் தூங்கிக்குவோம். டக்குன்னு எதாவது ஒன்றா நாங்கள் ஆடுகள், கோழி, மாடு எல்லாமே இருக்கிறனால அதுகளுக்கு எதாவது ஒன்றும் நம்ம தெரியாதுல்ல, அதனால் நாங்கள் வந்து ஓப்பனாக இருந்தால் தான் டக்குன்னு போய் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், எங்கள் பயம் இல்லை, எங்கள் இது வரைக்கும் நான் போனது யார் இந்த மாதிரி தைரியமாக பேசுனாலும் போது இது என்னப்போ பயப்பட வேண்டியது இருக்குது, அந்த பாறையிலும் கூட நாங்கள் தூங்கிக்குவோம், படுத்துக்குவோம் மழை இல்லாட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம், அழகான அன்பான மக்கள். எல்லா வீட்லேயும் டீ நம்ம கேட்கலாம் வேண்டியதில் பாருங்கள், உட்காந்துட்டு இருந்தால் டீ கொண்டு தந்தாங்க மதியானம். அப்புறம் வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அன்பான அழகான கிராம மக்கள். இந்த வாழ்க்கை ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாக இருக்குது. இங்கேருந்து கீழே பார்த்தா சிட்டி லைஃபு, இந்த இடத்துல மேலே அழகான ஒரு மலைவாழ் மக்களுடைய வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இங்கேருந்து நம்ம பிரியக்கூடிய நேரம் வந்துருச்சு. எப்படி இருந்தது வீடியோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக வீடியோ எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து கேட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா
அவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து மட்டும் ஆனால் அவங்க இது சொன்னது வித்தியாசமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண முடியும். அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு வியூஸ் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் வரக்கூடிய ஆடியோலாம் சூப்பர் கிளியரான மைக்கில் நம்ம வந்து பேச போகிறோம். மீ ஃபுல்லாக ஏற்றம் தானே மேலே ஏறுறது? அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பாருங்க, நேற்று 3 மணிக்கு யானை வந்துச்சு துரத்தி விட்டாங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த யானையினுடைய சாணம் தான் அது. அப்பா ஒரு கூட்டமாக தான் வந்திருக்கு, அதில் ஒரு யானை தான் அங்கே போயிருக்கு போல தெரியுது. வெறும் யானை சாணம் இதுக்குள்ளெல்லாம் போய் பட்டையை கிளப்பியிருக்கு. ஓ வச்சு ஓ வந்திருக்கு வழியிலே. வா இந்த மேலே பார்த்தல வழியிலே வந்திருக்கு ஆனை. ஓ அப்பா பயங்கரமான மலை ஏற்றத்தை ஏறிட்டுருக்கு. இப்போது அந்த ஈபிக்காரங்க சொன்னாங்க இப்படி கீழே இறங்கணும், ஏறதுக்குள்ளே காலைல போனால் சாயந்தரம் தான் வருவீங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு கிராமத்துக்கு வந்தோம். நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் யானை உடச்சி தும்சம் பண்ண மூங்கில் மரம். எவ்வளோ பெரிய மரத்தை உடச்சி 4 துண்டாக்கி வச்சுக்கிறதுக்கு. வழி ஃபுல்லாகவே யானையோட லத்தி தான். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான யானை காட்டுக்குள்ளே வாழக்கூடிய 6 வீடை பார்த்துட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். வாங்க அப்படியே மேலே ஏறுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை உடைச்சிருக்கு மூங்கில் எங்கே? இது இப்போ ஸ்மெல்லு பாருங்கள். அந்த ஆமாம் இதெல்லாம் உடைச்சி யானை சாணியோட ஸ்மெல்லு சாப்பிட்ருக்கு. இந்த இடம் தான் ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமான கூட்டம் வரும். அது 10 யானைலாம் வந்துருமான்னு தெரியுது. ஆமாம் வந்து தான் உடச்சிருக்கு. அப்படி இருக்குது எல்லாமே. ஒரு கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடின்னு சொல்லுவாங்க, ஆனால் கால் வைக்கிற இடமெல்லாம் யானைச்சானியாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்க, இதில் போய் வந்திருக்கு. இந்த இந்த வரைக்கும் பாறை மேலே ஆனை இப்படி இறங்கி போமா? அப்படியெல்லாம் போய் மேய்ச்சிட்டு ஓ இருக்குது. இந்த ரொம்ப பயங்கரமான ஒரு காடு தாங்க. இப்போ வந்து யானைலாம் வந்து எண்ணெய் சேர்த்திரு யானையில் இங்கே இருந்த யானை நேற்று நைட்டு வரைக்கும் இங்கே இருந்த யானைகள் பெரிய காடுங்கிறது அதுதான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து இந்த ரோடு வந்துடும், இது கீழே தான் இந்த காடுகளுக்குள்ளே தான் வந்து இப்போ அந்த யானைகள்லாம் போயிருக்காமா. பயங்கரமான ஒரு காடு. கம்பு சோளமெல்லாம் அந்த பகுதியில் தான் வந்து பயிரிடுவாங்க. நம்ம வந்த கிராமத்தினுடைய ஒவ்வொரு வீடுகளும் இங்கேருந்து பார்க்குறக்கு அந்த மேல் கூரைகள் மட்டும் அழகாக தெரியும் பாருங்கள். பாருங்க, அந்த காட்டுக்குள்ளே தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது பாருங்கள், அங்கே ஒரு வீடு ப்ளூ கலரு ஒன்று தெரியுதுங்களா, அங்கே ஒரு வீடு. அப்படியே கீழே வந்தால் இதுக்குள்ளே ஒரு வீடு. அப்புறம் இந்த கொஞ்சம் எம்டி இடம் லேண்ட் மாதிரி தெரியுது, அங்கே ஒன்று. அப்புறம் விவசாயம்லாம் சுற்றி காடு, அழகான பகுதியில் வாழக்கூடிய மக்கள். இங்கே இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓ அந்த ரஜித் வீடு இது. ஓ அந்த பலாப்பழம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோமே அது, அதுதான் ரஜித் வீடு. ஆனால் இங்கேருந்து வீடு தெரிய மாட்டேங்குது. அது தெரியாது. ரஞ்சித் வீடு. அப்படியே கீழே இறங்கி வந்து அந்த கோயில் விட்டு போயிருக்கோம். ஓ அடேங்கப்பா, பார்க்குறக்கு வீடியோ பார்க்குறதுக்கு சர்வசாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இறங்கி வந்த பாதைகள் வந்து மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக தெரியும். அங்கேருந்து அப்படியே அந்த மலை ஓரமாக போய் அந்த சகப்பு கலர் ஒரு மரம் தெரியுது பாருங்கள், பூ மரம். அங்கேருந்து அப்படியே இறங்கி ஒரு மலையவே சுற்றி அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இந்த வழியில் மேலே ஏறி வந்துட்டுருக்கோம், அப்படியே ஆப்போசிட் ரோட்டில். அப்பா மக்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாதாரண ஒரு பேகு ஒரு 5லேருந்து 6 கிலோக்குள்ளே தான் பேக்கில் வெயிட் இருக்கும். இதை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியலன்னா தலையில் 25 கிலோ சுமையை வச்சு இந்த மக்களுடைய விவசாய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு மேலே கொண்டு வந்து கொடுக்கணும். எந்த அத்தியாவசிய பொருள் இருந்தாலுமே மேலே போயிட்டு தான் கீழே வரணும். அப்படிங்கும்போது ரொம்ப பாவப்பட்ட வாழ்க்கை தான் இவங்க வாழ்கிறது.
ஏற முடியல, வேர்த்து விறுவிறுத்து பாருங்க. பா, இந்த குளிர்லேயும் வேர்க்குதுன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்போம்னு யோசிச்சுங்க. என்னோடது கஷ்டம் இல்லை, நான் என்னையோட போயிடுவேன். இவன் திரும்ப வந்தால் தான் உண்டு. இந்த மக்கள் தினமும் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க. நம்ம மேலே வரும்போது, கீழே இறங்கும்போது மேலே ஒரு அண்ணா வந்திருந்தார், கண்ணன். அவர் என்ன சொன்னார்னா, என்ன தான் டெய்லியும் போயிட்டு வந்தாலுமே அவங்களுக்கு வந்து மேலே ஏறுறது கஷ்டம்தான். கூட வந்த சத்யராஜ் யார் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்து தான் போகிறோம். அப்படியே மேலே ஏறி போயிடுவோம். மேலே இன்னும் ஏறுறதுக்கு என்ன இருக்குது, ஏதாவது கிளிப்பிங்ஸ் இருந்துச்சுன்னு ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை விட இன்னும் வித்தியாசமான கிராமங்கள், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், வித்தியாசமான மனிதர்கள் தேடி நமது பயணம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆளில் போட்டுங்க. இந்த மாதிரியான கஷ்டப்படக்கூடிய வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களுடைய வரவேற்பு ஒன்று, உங்களோட லைக்கு, உங்களோட சப்ஸ்கிரைப் மட்டும்தான். வாங்க அடுத்த கிராமத்தை போய் சந்திப்போம். நன்றி, பை பாய். அவ்வளோதான் மக்களே, கொடகூரினுடைய வீடியோ முடிஞ்சிச்சு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இனிமேல் தான் ட்விஸ்டே இருக்குது. இப்போ நான் ஒரு நாள் பயணித்து அந்த கிராமத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் வந்து என்னையும் கூப்பிட்டு போங்க, என்னை விட்டுட்டு போனது ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னனால ஒரு நாள் ஸ்டே பண்ணி இந்த கிராமத்தில் வந்து நம்ம தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறது, நீங்கள் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணி இந்த மக்கள் இரவு நேரத்தில் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னாங்க. அதனால் இந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் பயணமாக இரவு நேரத்தை நம்ம வந்து இங்கே தங்கி இவங்களுடைய வாழ்க்கையும் இவங்களுடைய பல விஷயங்களும் வந்து புதுசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆளில் போட்டுக்கங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக எதிர்பார்த்து காத்துருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.